ஜஸ்டிஸ் ஃபார் ஆதிலட்சுமி கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த ஆதிலட்சுமி. இவங்களுக்கு வயசு வெறும் 18 தான் ஆகுது. ஆதிலட்சுமி ஆல்ரெடி இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ரொம்பவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்குறாங்க, ரொம்பவும் பிரஷரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. போன மாசம் ஜனவரி 24ஆம் தேதி இவங்க நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மேலலாம் நேம் போர்டு இருக்கும்ல, அந்த நேம் போர்டு பின்னாடி மர்மமான முறையில அவங்க இறந்து கடந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ஆதிலட்சுமியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கு, அதனாலதான் இப்படி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆதிலட்சுமி அப்படி யாரையும் லவ் எல்லாம் பண்ணல. ஆதிலட்சுமியுடைய பேரண்ட்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஆதிலட்சுமியுடைய போனையும் ஹாஸ்பிட்டல் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அதை காமிக்கவும் ஆதிலட்சுமியுடைய போனை கொடுக்கவும் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து மறுத்திருக்காங்க. இதுலயே தெரியலையா ஆதிலட்சுமியுடைய சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கானுங்க. இப்போ ஆதிலட்சுமியுடைய பேரண்ட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆதிலட்சுமிக்கான நீதி கிடைச்சே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.